நம்ம எங்கே வந்திருக்கோம் இப்போ? அந்த கொடி யாரோட கொடி? விஜயோட கொடியா? விஜய் யாரு? என் பேர் சரவணன். நான் ஜெயந்தபுரத்துலேருந்து வரேன். இந்த மாநாடு பார்க்கறதுக்காண்டி நாங்கள் வந்தோம். அன்றைக்கி நாங்கள் வர முடியாது, அன்றைக்கி வர முடியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ பார்க்கறதுக்காண்டி வந்தோம். வந்தால் வேலை நல்லபடியாக எல்லாம் பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. தண்ணி வசதி எல்லாமே தண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. வேற மாநாடுலாம் போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நாங்கள் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் மாநாடு உள்ளே வந்து வரையதே இதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எந்த மாநாடுக்கும் போனது கிடையாது நாங்கள். அதனால தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்து. மதுரைக்கு வரதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எந்த ஊருக்காரங்க? நாங்கள் இது வரைக்கும் விஜய் நேரில் பார்த்தது கிடையாது. இதுமாரி பார்க்குற வாய்ப்பு இருந்தால் வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து பார்ப்போம், கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அதுக்காண்டி நாங்கள் முன்னக்கூடியே எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறத பற்றி என்ன? அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு நல்லா வரவேற்கிற விஷயந்தான். இது வரைக்கும் நடிகர்கள் ரஜினிகாந்த் வரையினார், அவர் வரையன்னு கடைசி வரைக்கும் வராமே போயிட்டார். இவர் அந்த துணிச்சலான முடிவை எடுத்திருக்காரு. அதுக்கே அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் இப்போ? அந்த கொடி யாரோட கொடி? விஜயோட கொடியா? விஜய் யாரு? சரி, ரைட், ஓகே. ஹாய், நான் பிரதீப் குமார். மதுரையில் தான் வரேன், அவனியாபுரத்துலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு மாநாடுக்கு குழந்தைகள்லாம் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பிள்ளைகள்லாம் கூட்டு வர முடியாதனால வந்து எங்களை கூட்டு போய் காமிங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்காக வந்து பார்க்க வந்தோம். ஸோ ஏற்பாடுகள்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. எப்பயும் இல்லாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. போன தடவை என்னென்ன தப்பு நடந்துச்சுன்னு நம்ம சோசியல் மீடியாவில் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் யோசித்து நிறையா பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் வாட்டர் சோர்ஸ் கொண்டாந்துருக்குது இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு எந்த மாநாட்டிலையும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. கிரவுண்ட் சோர்ஸில் கொடுத்துருவது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அது போக இப்போ ட்ரோன்ஸும் வாட்டர் சப்ளைக்கு மெடிக்கலுக்குலாம் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறையா கூட்டம் கூடும் அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பான முறையில் ஏதாவது சின்ன அசம்பாவிதங்கள் நடக்க தான் செய்யும். அதை சரி பண்ணுறதுக்கு ஃபோர்காஸ்ட்டோட ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து இது நல்ல ஒரு இனிஷியேட் தான். சூப்பரான முயற்சி. இது எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. சென்டர் பாயிண்ட் சொல்ல போனோம் அப்படின்னோம்னா, நம்ம தமிழ்நாடோட சென்டர் பாயிண்ட்னா திருச்சி, மதுரை 2 தான் சென்டராக இருக்கும். நம்மளுக்கு அங்கே இன்னைக்கு விக்ரவாண்டியில் நடக்கும்போது வந்து சவுத்துலேருந்து நிறையா பீப்புள்ஸ் போக முடியாத கண்டிஷனில் இருந்தோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு இப்போ சென்டராக இருக்குது. நார்த்துலேருந்து இங்கே வந்துடுறது ஈஸி. சவுத்தில் இந்த பக்கம் கன்னியாகுமரி, தூத்துக்குடியிலேருந்து வர்றது ரொம்ப பக்கம். நம்ம மெயின் நம்ம போர்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கும்போது வந்து ஈஸியாக ரீச்சபிளாக இருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு உண்டான மைய பகுதியாக மதுரை இருக்கும். கண்டிப்பாக மதுரைக்கு வரது அவர் புதுசு கிடையாது, நிறையா தான் வந்திருக்காரு. அவரோட நலத்திட்டங்கள் உதவிகள் செய்கிறதுக்குமே மதுரையில் நிறையா தடவை வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஈவன் அவங்களோட படமாக இருக்கட்டும் எல்லாமே மதுரையை வச்சு பண்ணும்போது வந்து நல்லா கிரேட்டாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி புதுசாக வரவராக இருந்தால் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அவரும் மதுரைக்கு வரது வந்து சாதாரண விஷயம் தான். நிறையா தடவை வந்திருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தால் அன்னைக்கு ஏர்போர்ட்டில் நடந்ததுமே நம்மளும் பார்த்துருப்போம் மதுரையில் எப்படி வரவேற்பு இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து எங்களுக்கு புதுசாக தெரியல, அவர் மதுரைக்காரு தான். நான் வந்து போன வாட்டியும் இந்த மாதிரி போகலான்னு ட்ரை பண்ணோம். ஸோ பட் ஆனால் நம்ம இங்கேருந்து போக முடியல அங்கே. ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம மதுரையிலே நடக்குது. ஸோ அதனால் எனக்கு விஜய் வந்து நான் ரொம்ப பிக் ஃபேன். ஸோ அதனால் சும்மா வந்து அப்போ வர முடியாதுங்கனால இப்போ வந்து பார்த்துட்டு போகலான்னு. ஏற்கனவே இருந்தவங்க கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இவர் வர வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதை மீறி அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நான் வரணும், என் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம். அண்ணன்கிட்ட முதலமைச்சராக வந்தால் சில கோரிக்கைகள் எங்களுக்குன்னு இருக்கு. ஒன்று வந்து டாஸ்மார்க்கை ஃபுல்லாக ஒழிக்கணும். ரெண்டாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஏஜ்டு பீப்புளுக்கே வேலை கிடைக்கல, அதுக்குள்ள யங்ஸ்டர்ஸும் க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு 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 ப்ரொசீஜரே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும்னு அண்ணன்கிட்ட ஒரு இதாக நான் வைக்கிறேன், கோரிக்கையாக நான் வைக்கிறேன். அது சரி பண்ணால் நல்லாயிருக்கும். மதுரைக்கு வரதை நாங்கள் புண்ணியமாக பார்க்குறோம். அட்லீஸ்ட் விஜய் அண்ணா மூலமாக ஒரு மாற்றம் வரணும், நல்ல ஒரு ஆட்சி நடக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ரசிகர்கள் வந்து சினிமாவை மட்டும் பார்க்கக்கூடாது, அரசியல்னு வரும்போது ஒரு தலைவராக பார்க்கணும். தலைவனுக்குரிய பொறுப்பு வரும்போது எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க. அந்த பொறுப்பு அண்ணங்கிட்ட இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இளைஞர்கள் எல்லாமே சிந்திச்சு ஓட்டு போடணும். மற்ற தலைமுறைகள் போயிட்டாங்க, அவங்க முடிஞ்சிருச்சு. உன்னி வரவங்க வந்து யோசிச்சு தங்களோட ஓட்டை வந்து உறுதியானவங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்.